கருங்கடலோட சீஸ்ஃபயர் ஒப்பந்தம். அதாவது இந்த ஒப்பந்தத்துல இப்ப வரைக்கும் எல்லா இடத்துக்கும் சிக்கலா இருக்கு. சீஸ்ஃபயர்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனா அதை மானிட்டர் பண்றது யாரு அப்படிங்கிறதுக்கான கேள்விகள் பெருமளவுல வந்துகிட்டு இருக்கு. மானிட்டர் அப்படின்னா யாரு இந்த பகுதியில நோட்டம் போட போறது, யாரு அத்துமீறாங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா அந்த நாடு இருக்கு தெரியுதா, யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்க இல்ல மேற்குலக நாடுகள், குறிப்பா உக்ரைன் வந்து அத்துமீறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா மேற்குலகத்துக்கு எதிரான நாடா போயிடுவாங்க. இல்ல ரஷ்யா வந்து அத்துமீறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிராக போயிடுவாங்க. இது போல அந்த நாடுகள் யாரு வந்து அதை மத்தியஸ்தம் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு மிக பெரும் சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் பல்கேரியா இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அது மற்ற நாடுகள்லாம் போய் கேட்கறத விடங்க, அதாவது குறிப்பா இந்த துருக்கி போன்ற நாடுகள், அதாவது துருக்கி, பல்கேரியா, ரொமேனியா, இந்த கருங்கடல்ல இருக்கக்கூடிய நாடுகள், அவங்களுக்கு இந்த இடத்த பத்தி நல்லா தெரியும், அவங்க விஷயம் தெரிஞ்சவங்க, அவங்களோட பகுதிகள் இதெல்லாம். ஸோ அதனால அவங்க கொஞ்சம் முன் வந்து இது போல விஷயங்கள்ல ஈடுபட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதாவது இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ மத்தியஸ்தம் பண்றாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் அது போல நாடுகள் சொல்றாரு. இது சொல்லும் போது சில நாடுகள் ஆட் ஆவாங்க. இப்போ உதாரணத்துக்கு யூகேவா இருக்கலாம், அமெரிக்காவா இருக்கலாம், இல்ல வேற எந்த நாடுகள் வேணாலும் இருக்கலாம். இப்ப நாடுகள் அந்த இடத்துல கண்காணிக்கிறாங்க அப்படின்னா சேட்டலைட்டை வச்சு மட்டும் கண்காணிக்க போறாங்களா, இல்ல அவங்களோட போர்க்கப்பல்களை கொண்டு வந்து கண்காணிக்க போறாங்களா அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா அந்த டீலை கொண்டு வர்றதுக்கான காரணமே வேற ஒரு நாட்டோட போர்க்கப்பல்களை உள்ள எடுத்துட்டு வர்றதுக்காக தான். ஏன்னா கருங்கடல் இருக்கக்கூடிய நாடுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நேவல் ஃபிளீட்டை. இப்ப இவங்க அல்லாத ஒரு நாடோட போர்க்கப்பல்கள் உள்ள என்ட்ரி ஆகுது, அதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா அதிகமான ஆயுதங்கள் அதிகமா உக்ரைனுக்கு வலு சேர்ந்துருமா, உக்ரைனுக்கு ஆதரவான நாடுகள் வந்துச்சுன்னா உக்ரைனுக்கு வலு சேர்ந்துருமா, இதே ரஷ்யாவுக்கு ஆதரவான நாடுகள் வந்துச்சுன்னா ரஷ்யாவுக்கு வலு சேர்ந்துருமா அப்படின்ற எண்ணங்கள் பல கோணங்கள்ல அனலிஸ்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சிக்கல் தான். ஒப்பந்தம் அமைதிக்கான ஒப்பந்தம் போல இதெல்லாம் தெரியல, இன்னும் தீவிரப்படுத்துறதுக்கான ஒப்பந்தம் போல தெரியுது அப்படிங்கிறது போல பலர் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. ஆனா இது போல அந்த டீல மிக பெருமளவுல சீஸ்ஃபயர் டீல கொண்டு வந்து அந்த மானிட்டரிங் மிஷன் கொண்டு வந்து யாரையாவது உள்ள விட போறாங்க, அவங்க தான் மிக பெருமளவுல இங்க நின்றுட்டு முழிக்க போறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க உக்ரைனோட அணி சேர்ந்துட்டு ரஷ்யாவை அடிப்பாங்களா, இல்ல ரஷ்யாவோட அணி சேர்ந்துட்டு உக்ரைன் அடிப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். மேற்குலக நாடுகள் ஏதோ ஒரு பயங்கரமா திட்டம் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ரெண்டாவது, ஜெலன்ஸ்கி அவர்கள் பல ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்டுக்கிட்டு இருக்காரு. அதுல மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இந்த கருங்கடலோட இது எந்தெந்த நாடுகள்னு சொல்லிக்கிறா இல்லையா அவங்க. இல்லைன்னா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, இன்னொரு கோணங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரொமேனியா, பல்கேரியா, துருக்கி இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல நேவல் ஃபிளீட்ஸ் கிடையாது. ஸோ இவங்க வந்து இந்த இடத்துல கண்காணிக்கிறதுக்காக வேற பக்கத்துல இருந்து நேவல் ஃபிளீட்ஸை வாங்கலாம், வாங்கவும் செய்யலாம், இல்லை இனாமா கூட இந்த தருணத்தை பயன்படுத்தி கொடுக்கலாம். ஸோ அவங்க அதிக அளவில் போர்க்கப்பல்களை இண்டக்ட் பண்ணாங்கன்னா அந்த கப்பல்களை கொண்டு வந்து உள்ள வச்சதுக்கு அப்புறமா இல்லை அது எங்களுக்கு தான் அப்படின்ற சொல்லிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் பலருக்கு இருக்கு. ஏன்னா இது எல்லாமே சிக்கலுக்குரிய பகுதி. அந்த மாதிரி 7.5 அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்க போகுது. அதே சனிப்பயிற்சினாங்கல்ல ஆரம்பிச்சிச்சு போல தெரியுது, அது யூரோப்ல இருந்து தான் ஆரம்பிக்குது போல தெரியுது, அது தெளிவா தெரியுது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். சரி, ஓகே. இது கூட இன்னும் பல விஷயங்கள் சொல்லிக்கிறார். அதுல அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உக்ரைன், பிரான்ஸு, யூகே இவங்களாம் ஒரு 30 நாடுகள் வந்து பாரிஸ்ல உட்காந்து கூட்டம் போட்டு பேசியிருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ பேசும்போது அதாவது உக்ரைனுக்கு உதவுறதுக்கு வாலண்டியரா வரக்கூடிய நாடுகள், அந்த நாடுகள்லாம் உட்காந்து பேசியிருந்தாங்க. கோயலிஷன் ஆஃப் வில்லிங் டு ஹெல்ப் உக்ரைன். ஸோ அதன் அடிப்படையில் வந்தவங்க. ஸோ இவங்களாம் கூடி உட்காந்து பேசி ஒரு 2 பில்லியன் யூரோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டை அலோகேட் பண்ணலாம், எல்லாம் எப்படியா தேத்தி ரெடி பண்ணி அலோகேட் பண்ணிடலாம். அந்த ஃபண்டை அலோகேட் பண்ணதுக்கப்புறம் யார் யார் எந்தெந்த ஆயுதங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அது கூட பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடுகள் இராணுவத்தை அனுப்புகிறாங்க, அதை எப்படி வந்து எல்லாம் ஒன்றிணைய வைக்கிறது, இதுக்கு என்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத ஜெனரல் ஸ்டாஃப் மீட்டிங். ஸோ இது போல் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முடிவுகள் எடுத்திருக்காங்க. வெளியே தான் எதுவும் சொல்லலை, பட் அது போல் பல முடிவுகள் எடுத்திருக்காங்க. ஸோ ஜெனரல் ஸ்டாஃப் அளவில் மீட்டிங் போட்டு இது போல் கோலிஷன் உருவாக்குவாங்க இல்லையா, மிலிட்ரி கண்டிஜென்ட். ஸோ அந்த நபர்கள், அந்த குழுக்கள், இராணுவ குழுக்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தரப்பில் இருக்கக்கூடிய ஜெனரல் ஸ்டாஃப்லாம் வந்து எல்லாரும் உட்காந்து கூடி முடிவெடுத்து ஒரு பிரிகேடாக பிரித்தால் ஆச்சரியப்படுறதுக்குல. சரி, ஓகே, இங்கே முடிவெடுத்தது வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுகள் எடுத்துருக்குறாங்க. இப்போ அதுக்கப்புறம் அந்த நாடுகள்லாம் போய் அவங்க கிட்ட உட்காந்து இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்ற எண்ணங்கள் போகும். ஸோ அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொலைவில் அடுத்த ஏப்ரல் மாதத்துல வந்து பண்ணி இன்னொரு மீட்டிங் நடக்குது, ராம்ஸ்டெயின் மீட்டிங்.
இந்த ராம்சைன் மீட்டிங் ஜெர்மனியில் அமெரிக்காவோட தலைமையில் நடந்துட்டு இருந்தது. இப்போ அமெரிக்கா இல்லாத காரணத்தினால யூகேவோட தலைமையில் நடக்குது. இதை நம்ம முன்னாடியே ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தோம். அமெரிக்கா வெளியே போது யூகே தலைமை தாங்குது அப்படிங்கிறது போல. ஸோ யூகேவோட தலைமையில் ராம்சைன் மீட்டிங் போடுறாங்க இல்லையா. ஸோ அந்த சமயத்தில் எந்தெந்த நாடுகள் என்னென்ன ஏடுகள் அறிவிக்கிறாங்க, அதாவது நம்ம சீரியலில் வந்து ஒரு காலத்துக்கும் ஒரு எபிசோடு வரும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அது வந்து இப்போ என்ன எபிசோடு வந்துருக்குது அப்படின்னா எய்டுகள் எபிசோடு. இப்போ அடுத்து வந்து பண்ணால் எய்டுகளாக அறிவிப்பாங்க. இந்த 5 பில்லியன் 2 பில்லியன் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த 2 பில்லியனுக்கான எய்டுகள் எல்லா நாடுகளும் வந்து பண்ணால் சமமாக பிரிச்சுக்கிட்டு அவங்கவுங்க முடிஞ்ச மாதிரியான பிரிச்சுக்கிட்டு ஆயுதங்களை அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த எய்டுகளை கொடுக்கக்கூடிய எபிசோடு வரும். அதுக்கப்புறம் தாக்கக்கூடிய எபிசோடு வரும். திருப்பி அது சுழற்சி முறையில் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அது பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வாடிக்கை. ஸோ இப்போ அடுத்தது அந்த ராம்சைன் மீட்டிங்கில் வந்து யாரெல்லாம் என்னென்ன ஏடுகள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆனால் இப்போவே அடித்தளம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு 2 பில்லியன் யூரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாலண்டியராக உட்காந்து பண்ணலாம் அப்படிங்கிறது போல குழு போட்டு பேசினா 2 பில்லியன் தான். ஆனால் யூரோப்பியன் யூனியனில் 5 பில்லியன் கொடுக்கலாங்களா மிலிட்டரி எய்டு உக்ரைனுக்கு அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பி ஆரம்பிச்சிருக்காங்க. ஹங்கேரி தரப்புலேருந்து அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் யூரோப்பியன் கொடுக்கறனா நீங்கள் போய் தனியாக எல்லாம் பேசி உங்கள் நாட்டிலேருந்து கொடுங்கப்பா, இங்கெல்லாம் வந்து கொடுக்காதீங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இப்போ 5 பில்லியன் கொடுக்கலாங்களா அப்படிங்கிற வந்து கேட்டிருக்கேன். ஏன்னா 5ன்னு சொன்னால் தான் குறைச்சி அப்படியே கடைசிக்கு ஒரு 2க்காவது வந்து நிற்பாங்க இல்லையா. நெகோசியேஷனுக்காக 5ன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எப்படியோ இப்போ திரும்ப அதை வந்து ஈயூவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு எந்த நாடுகளாக வீட்டோ போட போகிறாங்க, இல்லை அந்தந்த நாடுகளுக்கு ஏதாவது குச்சிமிட்டே குருவி ரொட்டி கிடைக்க போதா, இல்லை அப்ரூவ் ஆகிட போதா, என்ன இதுங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். இப்போ அடுத்தது ஜெலன்ஸ்கி ஒரு நிறையா ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல. இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் மினரல் டீல் பற்றி வந்திருக்கு. ஏன்னா அதாவது கையெழுத்து போட மாட்டேங்க, இது போல் மினரல் டீல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் கூடலாம் நாங்கள் சேர முடியாத அளவுக்கு நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா அவங்களோட மினரல் டீல்லாம் சைன் பண்ண மாட்டாங்க. எப்படி ஈரான் வந்து முடியாதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்து அனுப்புனாங்க. அதே போல் ஜெலன்ஸ்கி அவர்கள் இதனால முடியாதுன்னு லிஸ்ட் அனுப்பிக்கிறார். அதாவது முதல்ல யூரோப்பியன் யூனியனில் நாங்கள் இணையறதுக்கே தடையாக இருக்கும் போல தெரியுது இந்த டீல், அதனால எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எங்களுக்கு வந்து மிலிட்ரி எய்டாக நீங்கள் கொடுத்ததில்ல, நீங்கள் லோனாக கேட்குறீங்க, அதனால இது முடியாது. அதுபோல் பல முடியாதுகளை லிஸ்ட் ரெடி பண்ணி அமெரிக்கா கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா புதுசாக ஒரு டீல் ப்ரொப்போசல் வச்சுக்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு ப்ரொப்போசல் வச்சதுக்கே பெருமளவில் அதிர்வலைகள்லாம் வரல, யாருமே கண்டன குரல்களை எழுப்பல, உக்ரைனோட மக்களே பெருமளவில் எதுவும் சொல்லலை. அதுவே நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அந்த டீல் என்ன இருக்குன்ட்டு. அது உக்ரைனில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம், எனர்ஜி டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்லேருந்து மினரல் வரைக்கும் எதிர்காலத்தில் உக்ரைனில் மினரல் வரும் அப்படின்னா கூட எல்லாத்தையுமே வந்து சம பங்கு அமெரிக்காவுக்கு இருக்குது. அது கூட ராயல்ட்டியில் அதிகமாக வந்து அமெரிக்கா கிட்ட இருக்குது. ஒரு ஃபண்டை உருவாக்க போகிறாங்க, அதில் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஷேர் மார்க்கெட் மாதிரி ஆகி போயிடும். அதுக்கப்புறம் பங்கு பிரிச்சுட்டு உக்ரைனுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பாங்க, அமெரிக்கா எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துப்பாங்க லாபத்தில் அப்படிங்கிறதோட பார்த்துடணும். இப்போது அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நீங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து கடன் கொடுத்துருக்கோம், அந்த கடனுக்கு வட்டியும் கொடுங்க, அதையும் இதில் வந்து ஆட் பண்ணுறாரு. ஸோ அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேர் ஒரு சொல்லியிருந்த முடியாது ஒரு ஃபண்டு அலோகேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபண்டோட மேனேஜர் வந்து யாருன்னா அமெரிக்காவாக தான் இருப்பாங்க. ஏன்னா மோர் தென் 50% அவங்க கேட்குறாங்க. 50% மேலே அவங்கக்கிட்ட உரிமை இருக்கிறதுனால உக்ரைனுக்கு வந்து உக்ரைனோட மினரலுக்கு மேலே உரிமை இல்லாமல் போயிடுது. அதாவது இப்போ உக்ரைன் வந்து யூரோப்புக்கும் கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அமெரிக்கா ஒத்துக்கிட்டாதான் அந்த கான்ட்ராக்ட் செல்லுபடியாகும். ஸோ இப்போ அது போல் எங்களுக்கு எங்களோட நிலத்தில் இருக்கக்கூடிய உரிமையே இல்லாமல் போயிடுறதுனால எங்களுக்கு இந்த டீல் வராது, நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது போல். அதாவது ட்ரம்ப் அவர்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ இருக்குது, முன்னாடி ஜெலன்ஸ்கி அவர்கள் காமெடினா இருந்தார் இல்லையா, எலெக்ஷன்லாம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி. அந்த டைமில் டிவி ஷோலாம் பண்ணுவார். அந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசி காட்டுவார். ஒரு வேளை போர் நடக்குது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பணம் வேணும்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க, என்ன தெரியுமா சொல்லுவேன்? அதாவது ஏஞ்சலா மெர்க்கல் அவர்கள் கால் பண்ணுறான்னு வச்சுங்களேன், என்ன தெரியுமா சொல்லுவேன்? பார்க்கலாம், என்ன கடன் தான் வேணும், டே பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நாள் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவேன். அப்படிங்கிறதோட நடிச்சே காமிச்சார் மக்கள் முன்னாடி, உக்ரைனோட மக்கள் முன்னாடி. அதாவது அப்போ வந்து ஏஞ்சலா மெர்க்கல் அவர் ஜெர்மனோட சான்சலராக இருந்தார். அந்த டைமில் அவங்க ஃபோன் பண்ணி உக்ரைன் கிட்ட கடன் கொடுத்தேன், கடனுக்கு காசு கொடுப்பான்னு கேட்டால் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது போல் நகைச்சுவையாக செஞ்சு காமிச்சு காமெடி பண்ணிட்டு இருந்தார். அந்த வீடியோலாம் ட்ரம்ப் அவர்கள் பார்த்துட்டு வந்தாருன்னா கடன் கொடுத்ததுக்கே கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு அதிபராக இருக்கிறாரு. இவர் எய்டு கொடுத்தது என்ன திருப்பி ரிட்டர்ன் கொடுக்க போகிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிற போல கேள்வி இருக்குது. எது எப்படியோ இது போல் பல விஷயங்களுக்கு நோ சொல்லி அமெரிக்கா கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அமெரிக்கா பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஒரு திட்டம் வச்சு பார்ப்போம் அப்படிங்கிறது போல் யோசிச்சாங்க. பெருமளவில் அதிர்வலைகள் இல்லாததுனால நாங்கள் உங்களுக்கு பணம் கொடுத்தோம்ல,
அந்த கடன்லாம் கொடுங்க அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி. அதாவது ரஷ்யா தோத்துருந்தா ரஷ்யா மேலே ரெப்பரேஷன், ரஷ்யா தோக்காதனால இப்போ உக்ரைன் மேலேயே ரெப்பரேஷன். இதுதான் இங்கே நடக்குது அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் அமெரிக்கா, யூரோப்பியன் யூனியன், உக்ரைன் இவங்கெல்லாம் இணைஞ்சு எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க மொத்தம் ஏதோ ஒரு பூஜை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது ஐஎம்எஃப் ஓடோடி வந்து உக்ரைனுக்கு நாங்கள் ஒரு 400 மில்லியன் உதவிகள் பண்ணுறோங்க, உங்களுக்கு கடனா வாங்கிக்கோங்க உக்ரைன் அப்படிங்கிற எல்லா அசஸ்மெண்ட்லாம் முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் லோன்களை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெருமளவில் உக்ரைன் கடன் வாங்கிட்டே இருக்கிறாங்க ஐஎம்எஃப்லேருந்து. திரும்பி அவங்களுக்கும் என்ன கொடுக்கணுமா, சரி கொடுக்கலாம், அடுத்த தடவை கொடுக்கலாம் அப்படிங்கிறது போல ஆட்டம் காமிச்சிட்டு இருப்பாரா என்ன தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது உதவிகள்ன்றது பெருமளவில் வந்துட்டு இருக்கு, ஏதோ ரெடி ஆகிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ அதை வந்து எனக்கு தோன்ற மாதிரியே உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் எம்பிக்கு தோணிடுச்சு போல இருக்குது. அதாவது கீவோட முன்னாள் எம்பியா இருந்தார் டென்னிஸ் குரோமியான்ஸ்கி அவர்கள். அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு வண்டி, அது மிலிட்ரியோட ஆம்புலன்ஸ் வண்டி. இந்த ஆம்புலன்ஸ் வண்டியை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா காயமடைஞ்ச உக்ரைனோட வீரர்கள் இல்லை இறந்து போன உக்ரைனோட வீரர்கள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அது போல் வந்து வண்டி ஆம்புலன்ஸ் அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வண்டி ஆம்புலன்ஸ் வண்டி. இப்போ அந்த ஆம்புலன்ஸ் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டார், இவர் ஏறி இருக்கிறாரு. அதெல்லாம் செட்டில்மெண்ட்லாம் நடந்துருக்கும் போல இருக்குது. ஸோ அவர் ஏறி கொண்டு போய் அப்படியே பார்டர்கிட்ட இறக்கி விடலாமா அப்படிங்கிற ட்ரை பண்ணி இருந்துக்கிறாங்க. இதை உக்ரைன் தரப்பு வந்து பார்த்து புரிஞ்சுருந்துருக்குறாங்க. இப்போ டென்னிஸ் அவர்களே என்ன வந்துடுவீங்களா இல்லை எப்படி அப்படிங்கிறது போல, இதுக்கப்புறம் என்ன கூப்பிடுவாங்களா என்ன ஏன்னு தெரியல. ஆனால் போனவங்க தான், உக்ரைன் விட்டு தப்பிச்சு போனவங்க தான். யாருக்கெல்லாம் லக்கு இருக்கோ போயிடலாம், அப்படி இல்லைன்னா மற்றவங்கள சிக்கிக்க வேண்டியதான். அது சகல மரியாதைகளோட என்னென்ன வசதிகள் செஞ்சு அனுப்ப முடியுமோ காசு இருக்கிறவங்களுக்கு அனுப்பிடுறாங்க. காசு இல்லாதவங்களாம் பாவம் இப்போ ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இது போல என்னதான் ட்ரை பண்ணாலும் முட்டி மோதினாலும் உக்ரைன் வந்து தப்பிச்சு போகவே முடிய மாட்டேங்குது, எல்லாரும் சிக்கிக்கிறாங்க. அதுதான் பெருஞ்சிக்கலா இருக்கு. அந்த மாதிரி வண்டி ஏதாவது இவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்கப்பா, இவங்களே ஏறி அப்படியே படுத்து போய் சேர்ந்துடுவாங்க பக்கத்துல, ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் நிம்மதியாவது வாழ்ந்துக்குவாங்க. இது எப்படி எம்பியா இருந்தா ஒரு நல்ல மரியாதையோட போய் கடைசி இறுதி ஊர்வலம் மரியாதையாட்டே கொடுத்து கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. இல்லை செத்துட்டானே நாங்கள் நினச்சிக்கிறோம், போயிரு வேற நாட்டுக்கு அப்படிங்களையா கொண்டு போய் விட்டு வந்துடுறாங்க. இல்லாதப்பட்டவங்க பாவம் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கலாம் மாற்று கருத்துல. சரி ஓகே, அப்படியே தாக்குதல் அப்படிங்கிறது போல வந்துட்டோம்னா உக்ரைனோட கேபிட்டலான கீவ் ஒப்லாஸ்ட் மேலேயும் தாக்குதலுக்காக ட்ரை பண்ணிக்கிறாங்க. அது கூடவே டின்ப்ரோ பெட்ரோஸ்குள்ள பயங்கரமான தாக்குதல், அங்கே ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்ஸு இந்த பகுதியெல்லாம் பயங்கரமாக ரஷ்ய தரப்பு தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த ஏரியா ஒடசா, ஜாப்ரோசேசியா, கெர்சன், பால்டோவா இந்த ஏரியா, அந்த பெல்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லாகவே சப்ளை செயின் பெல்ட்டு. ஸோ அந்த பெல்ட் ஃபுல்லாகவே அடி வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய விஷயம். அதே போல் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட பிரியான்ஸ்க் ஒப்லாஸ்ட் இது போல தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது மார்ச் 27 நடந்த தாக்குதலை பற்றி விலாவரியாக பேசிக்கிறாங்க. ஆனால் தொடர் தாக்குதல் இன்னைக்கு கூட பண்ணிக்கதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. வந்துச்சுன்னா அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். செக் போஸ்ட் வந்து செக் போஸ்ட் அடிச்சிட்டவங்க அப்படிங்கிறது போல. இந்த பிரியான்ஸ்க் பகுதி உங்களுக்கு தெரியும், ஏன் இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு மேப்பில் காமிச்சிருக்கேன். இன்கேஸ் பெலரூஸ்குள்ள மேற்குலக நாடுகள் தாக்குதல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல பிரியான்ஸ்க் வழியாக உக்ரைன் தரப்பு இந்த மேலே ஏறினாங்க அப்படின்னா அந்த மேலே எஸ்தோனியா, லுத்வேனியா, லாத்வியா அந்த பகுதிகளில் இருந்து மேற்குலக நாடுகள் உள்ளே வந்தாங்க அப்படின்னா பெலரூஸை மட்டும் அண்டகட்டி ரஷ்யா கிட்ட வந்து பிரிச்சிடலாம். ஸோ அதுக்காக ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கு செய்திகள் இந்த பையில பார்த்துருப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தொடர்ந்து உங்களோட கருத்துக்களையும் உங்களோட ஆதரவையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பையில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.